Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ஸ்ட்ரீட் சைட் ஆனியன் பக்கோடா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நான் 2 வெங்காயம் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் வந்து மாய்ஸ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல சேர்க்க வேண்டிய இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட சாப் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். 3 பச்சை மிளகாய் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பச்சை மிளகாய் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அண்ட் இஞ்சி 1 இன்ச் அளவு இருக்கிற இஞ்சியை வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் இது கூட நான் வந்து முந்திரி சேர்த்துக்க போகிறேன். முந்திரி வந்து நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கிராம் ஃப்ளார் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் கடலை மாவு வந்து கடைசியாக டஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு சேர்த்துருக்கிறனால இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க மிக்ஸ் பண்ணும் போது. இப்போ இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக வந்து 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாவு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் ஒரு இரும்பு கடாயில் ஆயில் வந்து ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து பர்ன் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பக்கோடா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம்.
இது ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக் இது. ஸோ நம்மளோட பக்கோடா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned and thank you for watching.